Hello students, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ 3rd standard social scienceல இருக்க unit 2 in Sumathi's town அப்படிங்கற யூனிட்ல இருக்க lessons தான் பார்க்க போறோம். சோ பாத்தீங்கன்னா first discuss and learn கொடுத்திருக்காங்க. So attention come to special medical camp. Party had struggled to read. So என்னன்னா ஒரு ஆட்டோல வந்து ஒரு அட்வர்டைஸ்மென்ட் கொடுத்துட்டு போறாங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. attention கவனத்திற்கு நாம் வந்து ஒரு மெடிக்கல் கேம்ப் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு போயிட்டுருக்கேன். ஸோ இந்த பாட்டி வந்து படிக்க தெரியல அப்படின்றதுனால சுமதி கிட்ட கொடுத்து இது என்னன்னு படிக்க சொல்கிறாங்க. ஸோ அவள் வந்து படிக்கிறான். யுவர் ப்ராப்ளம் வில் பி சால்வ்டு பாட்டி. தேர் இஸ் கோயிங் டு பி அ ஸ்பெஷல் கேம்ப் இன் ஆர் டவுன். மெடிக்கல் கேம்ப் அதுவும். ஸோ இட் இஸ் ஐ கேன் கெட் மை ஐஸ் செக் ஹியர். ஸோ என்ன சொல்கிறேன்னா, ஸோ உங்களுடைய ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆக போகுது பாட்டி, உங்கள் பிரச்சனைலாம் தீரப்போகுது. ஏன்னா நம்ம ஊரில் வந்து மெடிக்கல் கேம்ப் வந்து மருத்துவ முகாம் போடுறாங்க. ஸோ அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, அப்போ என் கண்ணை போய் நான் செக் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அவர் சொல்கிறேன், எஸ் பாட்டி, யூ கேன் கெட் யுவர் ஐஸ் செக் அண்ட் ஆல்சோ ரிசீவ் ட்ரீட்மெண்ட் ஃபார் அதர் ஹெல்த் ப்ராப்ளம். ஸோ நீங்கள் உங்கள் கண்ணை செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் உங்கள் உடம்புல வேறு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் கூட நீங்கள் வந்து அங்கே சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அத்தை வி வில் கோ டு தி கேம்ப் டுமாரோ. அத்தை சொல்கிறாங்க, நாளைக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி சுமதியோட அம்மா வந்து அவங்க சொல்கிறாங்க. ஐ வில் கம் அலாங் வித் யூ அம்மா. ஸோ அம்மா கூட நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறா. குட், இஃப் யூ கோ யூ கேன் லேர்ன் மோர் அபவுட் தி கேம்ப். ஸோ அப்பா சொல்கிறாரு, நீ போனீங்கன்னா கேம்பை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹவ் வில் வி கோ தேர் அப்பா அப்படின்னு சொல்லும்போது, வெல் யுவர் அம்மா நோஸ் த வே. ஸோ உங்கள் அம்மாவுக்கு அந்த போகிற வழி தெரியும், நீங்கள் போய்க்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் த வே மை செல்ஃப் அப்பா. நானே போய் வழியை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆல் ரைட் தென் ட்ரா த யோர் மேப் அண்ட் ஃபாலோ இட் அண்ட் யூ வில் ரீச். ஸோ இந்த மேப்பை பார்த்து நீ ஃபாலோ பண்ணி போ, நீ அப்புறம் போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மேப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போ வந்து சுமதியோட ஹவுஸ் இங்கே இருக்குது. ஸோ சுமதியோட ஹவுஸில் இருந்து ப்ரைமரி ஸ்கூல் சென்டருக்கு எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஸோ மேப் இது தான், கீழே கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரா த ரூட் ஆன் த மேப், ஷோ சுமதிஸ் ஹவுஸ் டு ப்ரைமரி ஹெல்த் சென்டர். ஸோ சுமதி ஹவுஸ்லேருந்து ப்ரைமரி ஹெல்த் சென்டருக்கு போகிற வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மேப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, அம்மா சொன்ன மேப்பில் ஸோ சுமதியோட வீட்டில் இருந்து ப்ரைமரி ஹெல்த் சென்டருக்கு இந்த ரூட்டில் போகலாம். ஸோ இப்போ என்ன சொன்னாங்க, விச் பில்டிங் ஷுட் பி. ஸோ ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ சுமதி வீட்டில் இருந்து ஹெல்த் சென்டருக்கு போகிறதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது. ஸோ அதை வேணாலும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடு இந்த ப்ளூ. ஸோ இப்படியுமே நீங்கள் வந்து ஹெல்த் சென்டருக்கு போகலாம். ஸோ ஸ்டோரி படி பார்த்தா ரெட் கலரில் இருக்கிறது தான் கரெக்டானது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ விச் பில்டிங் வுட் யூ பாஸ் டு கெட் த பானுஸ் ஹவுஸ் டு தி ரேஷன் ஷாப் குவிக்லி. ஸோ பானு வீட்டிலேருந்து நீங்கள் ரேஷன் ஷாப் போகணுன்னா நீங்கள் எந்த பில்டிங்கை வந்து தாண்டி போகணும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அங்கேருந்து போகணுன்னா நம்ம எந்த பில்டிங்கை தாண்டி போகணும், லைப்ரரி. ஸோ ஆன்சர் இஸ் லைப்ரரியை தாண்டி போய் தான் நம்ம என்ன பண்ணணும், ரேஷன் ஷாப்புக்கு போகணும். ஸோ ஆன்சர் இஸ் லைப்ரரி. நெக்ஸ்ட் விச் பில்டிங் இஸ் ஆன் ரைட் சைடு ஆஃப் த ஸ்கூல். ஸோ ஸ்கூலுக்கு ரைட் சைடு எந்த பில்டிங் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸ்கூல் இங்கே இருக்குது, அதுக்கான ரைட் சைடு என்ன இருக்குது, பேங்க். ஸோ பேங்க்கு தான் இருக்குது. ஆன்சர் வந்து பேங்க். ஸோ நெக்ஸ்ட் விச் பில்டிங் இஸ் ஆன் த லெஃப்ட் சைடு ஆஃப் த ப்ரைமரி ஹெல்த் சென்டர். ப்ரைமரி ஹெல்த் சென்டருக்கு லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது, பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸோ பஸ் ஸ்டாப். ஸோ பஸ் ஸ்டாப் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் விச் பில்டிங் இஸ் நியரஸ்ட் டு த பானுஸ் ஹவுஸ். பானுஸ் ஹவுஸ்க்கு வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்க எந்த ஷாப் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ பானு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது க்ளாசரி ஷாப். ஸோ க்ளாசரி ஷாப் எழுதிக்கோங்க. விச் பில்டிங் இஸ் ஃபாரஸ்ட் ஃப்ரம் த சுமதி ஹவுஸ். சுமதி ஹவுஸ்லேருந்து எது ரொம்ப தூரத்தில் இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப தூரத்தில் இருக்கிறது வந்து வாட்டர் டேங்க். ஸோ இதுதான் ரொம்ப தூரம், வாட்டர் டேங்க். ஸோ எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் டிக் த பிளேசஸ் த சுமதி ஹேஸ் கிராஸ்ட் ஆன் த வே டு ப்ரைமரி ஹெல்த் சென்டர். ப்ரைமரி ஹெல்த் சென்டருக்கு போகிற வழியில் சுமதி கிராஸ் பண்ண பில்டிங்ஸ் எல்லாம் நம்ம டிக் பண்ணணும். ஸோ இப்போ எந்தெந்த கிளாஸ் பார்க்கலாம். சுமதி வீட்டிலேருந்து ரேஷன் ஷாப், லைப்ரரி, வாட்டர் டேங்க், பஸ் ஸ்டாப், ஹெல்த் சென்டர். ஸோ இப்போ இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ரேஷன் ஷாப் இருக்குது, டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லைப்ரரி, வாட்டர் டேங்க். ஸோ இது மூணுமே டிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெட் அஸ் ரைட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். ஸோ அவங்க வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு ஸ்பெஷல் மெடிக்கல் கேம்ப் கண்டக்ட் பண்ணுறாங்க. என்றைக்குன்னா 15/7/2026. டைம் பார்த்தீங்கன்னா 10 AM to 5 PM. ஸோ கவர்மெண்ட் ப்ரைமரி ஹெல்த் சென்டர் கூடலூர். ஸோ இந்த இடத்துல தான் வந்து வென்யூனா எந்த இடத்துல நடக்குதுன்னு அர்த்தம். டிசீஸ் ட்ரீட்டட் அண்ட் செக்கப்ஸ் அவைலபிள். என்ன நோய் இருந்தாலும் பார்க்கலாம்.
அப்படி சொல்கிறாங்க. ஜென்ரல் மெடிசன், ஐ கேர், டென்டல் கேர். கண்ணு விஷயத்துக்கும் பார்த்துக்கலாம், பல்லில் ஏதாச்சும் பிரச்சனைனாலும் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக நம்ம உடம்புல என்னென்ன பிரச்சனையோ பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரால் அரேஞ்ச் பண்ணப்பட்டது. டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸரும் இதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பாருங்க கொஷின் கேட்டிருக்காங்க. மெடிக்கல் கேம்ப். ஸோ மெடிக்கல் கேம்ப் எப்போ? 15/7/2026 எழுதிக்கோங்க. டைம் ஆஃப் த மெடிக்கல் கேம்ப் 10 AM to 5 PM. ஸோ வென்யூ ஆஃப் த மெடிக்கல் கேம்ப் கவர்மெண்ட் பிரைமரி ஹெல்த் சென்டர் கூடலூர். நெக்ஸ்ட் பாருங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். ஸோ இந்த இது எழுதணும். ஸோ எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரைட் அபவுட் த செக்அப்ஸ் டன் அட் த மெடிக்கல் கேம்ப். என்ன மாதிரி செக்அப்ஸ்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். ஜென்ரல் மெடிசன், ஐ கேர், டென்டல் கேர். ஸோ இதெல்லாம் தான். ஸோ எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் கண்டக்ட்ஸ் என்விரான்மெண்டல் அவேர்னஸ் கேம்ப். ஸோ இது வந்து நம்ம ஃபில் பண்ணணும். அவங்க வந்து கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னைக்கு? 26/7/2026 10 AM to 12 PM வரைக்கும் இது நடக்க போகுது. எங்கன்னா கம்யூனிட்டி ஹால் ஆத்தூர். ஸோ ஆத்தூரில் இருக்க கம்யூனிட்டி ஹாலில் நடக்குது. ஸோ நீங்கள் உங்கள் ஊர் பேர் எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ட்ரீ பிளான்டேஷன் ட்ரைவ். என்னென்ன நடக்க போகுது? கீ ஃபீச்சர்ஸ்னால் அங்கே என்னென்ன நடக்க போகுது அப்படின்னா ட்ரீ பிளான்டேஷன் ட்ரைவ், அவேர்னஸ் வாக் ஆன் கிளைமேட் சேஞ்ச். ஸோ அப்புறம் பார்த்தா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சாம்பிளிங்ஸ் அண்ட் மோட்டிவேஷனல் அட்ரஸ். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் ஆகுது. ஸோ அது அவேர்னஸ்க்காக நம்மளை சுற்றி நல்லா பார்த்துக்கணும், மரம் வெட்டக்கூடாது, மரங்களை காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அவேர்னஸ் கேம்ப் பண்ண போகிறாங்க. ஸோ அது என்றைக்கு நம்ம பண்ண போகிறோம்? 26ஆம் தேதி. டைமு 11 AM to 12 PM. ஸோ எங்கே நடக்க போகுதுன்னா ஒரு கம்யூனிட்டி ஹாலில் தான் நடக்கும். ஸோ அங்கே எழுதிக்கலாம். ஸோ அங்கே என்னென்ன பண்ண போகிறோம்? மரம் நட போகிறோம். ஸோ அப்புறம் அவேர்னஸ் வாக் நடக்க போகிறோம். அவேர்னஸ் வந்து விழிப்புணர்வு படுத்திக்கிட்டு நடக்க போகிறோம். ஸோ எல்லாத்துக்கும் மரக்கன்று சாப்ளிங்ஸ் தர போகிறோம். அப்புறம் மோட்டிவேஷனல் அட்ரஸ் 4 பேர் வந்து மோட்டிவேஷனாக பேச போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து எழுதியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் அட் த பிரைமரி ஹெல்த் சென்டர் அம்மா பாட்டி சுமதி ஆராட்ட பிரைமரி ஹெல்த் சென்டர் ஸ்பெஷல் கேம்ப். ஸோ அம்மா பாட்டி சுமதி 3 பேர் என்ன வந்துட்டாங்க? ஸ்பெஷல் கேம்புக்கு வந்துட்டாங்க. தே ஆர் ரெஜிஸ்டரிங் தேர் நேம், கெட்டிங் த டோக்கன்ஸ், கோயிங் டு த ஐ கேர். ஸோ அவங்க நேமை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்க டோக்கன் வாங்கிட்டு எங்கே போகிறாங்க? ஐ கேர், அதாவது கண்ணை வந்து செக் பண்ணுறதுக்கு போகிறாங்க. பாட்டி டர்ன் கம்ஸ், பாட்டியோட டர்ன் வந்துருச்சு. த ஐ டாக்டர் செக்ஸ் பாட்டிஸ் ஐ, சஜஸ்ட் டு வியர் ஐ கிளாஸஸ். ஸோ அவங்க வந்து பாட்டிக்கு செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து கிளாஸஸ் போடணும், ஐ கிளாஸஸ் போடணும்னு சொல்லி அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி ஐ ட்ராப்ஸும் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து மெடிக்கல் கேம்ப் அவங்களுக்கு போச்சு. ஸோ டிக் த ஆக்டிவிட்டீஸ் தட் ஆர் ரிலேட்டட் டு பிரைமரி ஹெல்த் சென்டர். ஸோ பிரைமரி ஹெல்த் சென்டரில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் ஆர் ஸோ இந்த மாதிரி மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டாக்டர் செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நர்ஸ் வந்து ஃபீட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி எதாவது க்ளீன் பண்ணுறதா இருந்தாலும் நர்ஸஸ் க்ளீன் பண்ணுவாங்க. அகைன் பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸுமே அங்கே சர்வீஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான். ஸோ லைப்ரரியில் அங்கே இருக்காது. நெக்ஸ்ட் fill in the blanks with the correct helper for the work given. ஸோ இது பார்த்திங்கன்னா நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ எது வந்து சூட்டபுளாக இருக்குமோ அதை நம்ம போகணும். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். the one who treats patients. யார் வந்து பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பா? டாக்டர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். the one who assist patients. யார் வந்து பேஷண்ட்டை பார்த்துப்பா? நர்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள். the one who gives medicine. யார் வந்து மாத்திரை மருந்துலாம் கொடுப்பா? ஃபார்மசிஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். the one who drives the லைஃப் சேவிங் வெஹிக்கல். யார் வந்து உயிரை காப்பாற்றுற வாகனத்தை ஓட்டுவா? ஆம்புலன்ஸ் டிரைவர். ஸோ இதுக்கு டாக்டர், நர்ஸ், ஃபார்மசிஸ்ட் அண்ட் ஆம்புலன்ஸ் டிரைவர். ஸோ அது லைப்ரரி. ஸோ இப்போ பாட்டியும் சுமதியும் லைப்ரரிக்கு போகிறாங்க. ஸோ சுமதியோட ஊரில் லைப்ரரியும் இருக்குது. ஸோ பாட்டி வியர்ஸ் நியூ ஐ கிளாஸஸ் அண்ட் கோஸ் டு த லைப்ரரி அலாங் வித் சுமதி. ஸோ அவங்க மெடிக்கல் கேம்பில் வாங்கின ஐ கிளாஸஸ் போட்டுட்டு சுமதி கூட லைப்ரரிக்கு போகிறாங்க. ரிட்டன் எதுக்காகனா புக்கை வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு பாட்டி ஆஸ் த லைப்ரரியன் ஃபார் த மெம்பர்ஷிப் ஃபார்ம். ஸோ மெம்பர்ஷிப் ஃபார்முக்காக அவங்க போயிருக்காங்க. சுமதி ஸ்டார்ட் ஃபில்லிங் அவுட் ஃப்ரம் த பார்ட்டிஸ் ஹெல்ப். ஸோ பாட்டியோட ஹெல்ப்போட அந்த மெம்பர்ஷிப் ஃபார்மை வந்து பாட்டிக்கு வந்து ஃபில் பண்ணித்தரா. பாட்டி அண்ட் சுமதி ஸ்டார்டட் ரீடிங் எ பிக்சர் ஸ்டோரி. ஸோ சுமதி பாட்டியும் பிக்சர் இருக்க ஸ்டோரியை வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டோயினா கொடுத்துருக்காங்க பாருங்கள். அண்ணா சென்ட்ரல் லைப்ரரி இன் சென்னை இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் லைப்ரரி இன் ஏஷியா. ஸோ ஆசிய கண்டம், ஏஷியா காண்டினென்ட்லேயே த செகண்ட் லார்ஜஸ்ட், 2வது பெரிய லைப்ரரி எங்கே இருக்கா? நம்ம அண்ணா சென்ச்சுரி, அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் அண்ணா சென்ச்சுரி லைப்ரரி தான் வந்து இருக்கிறதுல ஏஷியாவிலே செகண்ட் லார்ஜஸ்ட் லைப்ரரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சுமதி சேட் ஹர் மதர் த நேம் ஆஃப் த புக் ஸ்டோரி அண்ட்
ஸோ சுமதி போய் படிச்சுட்டு வந்தா இல்லையா, அந்த புக்கு பற்றியும் அந்த புக்கில் வர ஸ்டோரி, அதில் அவளுக்கு பிடிச்ச கேரக்டரை பற்றியும் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஸோ இப்போ நீங்கள் படித்த புக்கில் உங்களுக்கு பிடிச்சதாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ நேம் ஆஃப் த புக் வந்து சிண்ட்ரெல்லான்ற புக்கை நீங்கள் படிச்சிருக்கலாம். ஸோ அதோடைய ஆத்தர் வந்து சார்லஸ் பெல்னட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோடைய ஃபேவரட் கேரக்டர் எனக்கு பிடிச்சது சிண்ட்ரெல்லா. ஸோ நீங்கள் ஏதாச்சும் புக்ஸ் படிச்சிருந்தாலும் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் let us go to the library to read many stories. Let us go to the library dash picture. ஸோ இவங்க வந்து சாங் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளை வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க நம்மளே. ஸோ let us go to the library to read many books. Let's go to the library to see many pictures. ஸோ பிக்சர் எழுதலாம். நெக்ஸ்ட் let's go to the library to read quietly. ஸோ let's go to the library to learn new things. ஸோ லைப்ரரிக்கு போகலாம் எதுக்காக? மெனி ஸ்டோரி புக்ஸ் படிக்கிறதுக்காக. லைப்ரரிக்கு போகலாம் எதுக்காக? பிக்சர்ஸ்லாம் பார்க்குறதுக்காக. லைப்ரரிக்கு போகலாம் எதுக்காக? போய் படிக்கிறதுக்காக போகலாம். லைப்ரரிக்கு போகலாம் எதுக்கு? போய் புது விஷயங்களை கற்றுக்கிறதுக்காக, நியூ திங்ஸ். ஸோ இதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த சாங்கை வந்து நம்ம பாடலாம். Let's go to the library to read many stories. Let's go to the library to read many stories. Let's go to the library to see many pictures. Let's go to the library to see many pictures. Let's go to the library to read quietly. Let's go to the library to read quietly. Let's go to the library to learn new things. Let's go to the library to learn new things. ஸோ நீங்களும் பாடுங்க. நெக்ஸ்ட் லெட்ஸ் அஸ் ரைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட் டவுன் த கோட்ஸ் ஃபவுண்ட் இன் த லைப்ரரி அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் லைப்ரரிக்கு போனால் அங்கே என்னென்ன மாதிரியான கோட்ஸ் எழுதி போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீப் த புக் இன் இட்ஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லி எழுதிருப்பாங்க, அவங்களே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கீப் சைலன்ஸ் அப்படின்ற போஸ்ட் நிறையா இருக்கும். நெக்ஸ்ட்டு ரிட்டன் த புக் ஆன் டைம் அப்படின்ற போர்டுமே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு டூ நாட் ரைட் ஆன் த புக்ஸ். ஸோ புக்கில் எழுதக்கூடாது, கரெக்டான டைமில் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுற புக்கை, அமைதியாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த லுக் அட் த பிக்சர் சார்ட் அண்ட் ஆன்சர் த கொஷின். ஸோ இது வந்து பீப்புள் ஹூ கம் லைப்ரரிக்கு வர பீப்புளோடைய எண்ணிக்கை. இதெல்லாம் ஒரு நாள் சண்டே இத்தனை பேர் வராங்க, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டேன்னு வராங்க. விச் டே டிட் த லைப்ரரி கெட் மோஸ்ட் விசிட்டர். ஸோ என்றைக்கு வந்து நிறைய விசிட்டர் வராங்கன்னா சண்டே. ஸோ சண்டே தான் நிறைய விசிட்டர் வராங்க. ஸோ சண்டே எழுதிக்கோங்க. How many people visited on Wednesday? Wednesday எத்தனை பேர் வராங்கன்னு என்ன சொல்லியிருக்காங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 மெம்பர்ஸ் வராங்க வெனஸ்டே அன்றைக்கி. ஸோ எழுதிக்கோங்க 16. On which days did men and women visit library in equal numbers? ஸோ என்றைக்கு வந்து கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ரெண்டு பேரும் ஈக்குவல் நம்பரில் வராங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா நாளுமே பசங்களும் பொண்ணுங்களும் வந்து சரிசமமான எண்ணிக்கையில் தான் வராங்க. ஸோ அதனால் சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே எல்லா நாளுமே வராங்க. ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அப்சர்வ் த மேப் அண்ட் ஆன்சர் த கொஷின் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் த மேப் ட்ரா த பாத் பானு கோஸ் டு ஸ்கூல். ஸோ பானு வந்து ஸ்கூல் போகணும். ஸோ அப்போ வந்து அவளுக்கு வந்து வழி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவளை வந்து நம்ம ஸ்கூலில் வந்து விடணும். ஸோ ஸ்கூலில் விட்டாச்சு. ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்சர்க்கிள் த போஸ்ட் ஆஃபீஸ். போஸ்ட் ஆஃபீஸை வந்து சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அதை வந்து சர்க்கிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், விச் பில்டிங் இஸ் டு த ரைட் சைட் ஆஃப் த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்கு ரைட் சைடில் இருக்க பில்டிங் எது அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பேங்க். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், விச் இஸ் த ரெட் பில்டிங் லொக்கேட்டட் நியர் த பிளே கிரவுண்ட். ஸோ பிளே கிரவுண்டுக்கு பக்கத்தில் இருக்க ரெட் பில்டிங் எது? ஸோ இதுதான் ஃபயர் ஸ்டேஷன். ஸோ ஃபயர் ஸ்டேஷன் எழுதிக்கோங்க. ரைட் த பிளேசஸ் நியர் த பார்க். பார்க்குக்கு பக்கத்தில் இருக்க பிளேசஸ்லாம் எதுனா பஸ் ஸ்டாப், போஸ்ட் ஆஃபீஸ், இது ரெண்டு தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து ஃபார் எமர்ஜென்சி ஹெல்ப். ஸோ எமர்ஜென்சி ஹெல்ப்புக்கு என்ன பண்ணுவோம்னு சொல்லிக்கிறேன். அப்பா, ஆன் மை வே டு த ஹோம் from the library a vehicle went fast making a loud hoo hoo sound. It had a number 108 on it. So which vehicle is that? அப்பா. ஸோ அப்பா வந்து சுமத்திட்ட போய் கேட்குறாரு என்னென்னா, அப்பா நான் வரும்போது ஒரு வெஹிக்கல் பார்த்தா ரொம்ப வேகமாக போச்சு, ஹூ ஹூன்னு சொல்லி கத்திட்டே போச்சு சவுண்ட் போட்டுட்டு, அது மேலே வந்து 108 அப்படின்னு எழுதிருந்துச்சுப்பா, அது என்ன வெஹிக்கல்னு சொல்லி அப்போ அப்பா வந்து சொல்கிறாரு, this is an ambulance சுமந்தி, all vehicles must give to way to it and the emergency medical helpline number 108 there are
அதர் ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் எமர்ஜென்சிஸ் அப்படி சொல்கிறோம். இது வந்து ஒரு ஆம்புலன்ஸ். இதில் வந்து நிறைய உயிர்களை வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போவாங்க பீப்புளை. ஸோ இது வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி எல்லா வெஹிக்கலும் இதுக்கு வந்து வழி விட்டு தான் ஆகணும். இது மேலே 108 இருக்குது, அதுக்கு நம்ம கால் பண்ணால் அந்த வெஹிக்கல் வந்துடும். இந்த வெஹிக்கல் மட்டும் எமர்ஜென்சிக்கு வராது, இன்னும் நிறைய நம்பர்ஸ் எமர்ஜென்சி காலுக்கு இருக்குது அப்படி சொல்கிறாரு. ஸோ அதெல்லாம் என்னதப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொல்லுவாங்க 100 ஃபார் போலீஸ். ஸோ போலீஸை கூப்பிட்னா நம்ம என்ன பண்ணுறோம், 100க்கு ஃபோன் பண்ணணும். இதுக்கெலாம் ஃபோனில் வந்து காசு இருக்கணுன்ட்டு கிடையாது, இதெல்லாம் ஃப்ரீ நம்பர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பண்ணால் 101, அது வந்து ஃபயர், யார் எங்கேயாச்சும் ஃபயர் ஆகிடுச்சு, இல்லைன்னா ஏதாச்சும் நாயோ இல்லை அனிமல்ஸோ வந்து கிணத்துல விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லும் போது ஏதாச்சும் டேஞ்சர் வந்துச்சுன்னா நம்ம வந்து 101க்கு அடித்து சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், நம்பர் ஆர் ஈஸி டு ரிமெம்பர். நம்பர்லாம் இப்போ ஈஸியாக இருக்குல்ல மெமரி பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், அதனால தான் இந்த மாதிரி வச்சுருக்காங்க, ஈஸியாக இது பண்ணுறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் சில்ட்ரன்ஸ் ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது 10, 9, 8. ஸோ 10லேருந்து 8 வரைக்கும் ரிவர்ஸில் சொல்லணும், 10, 9, 8. ஸோ இந்த இந்த நம்பர் இருக்குல்லையே, அந்த நம்பருக்கு நம்ம ஃபோன் பண்ணால் நம்ம சில்ட்ரன்ஸ் குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. 14417. ஸோ இந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு நம்ம ஃபோன் பண்ணி சொன்னால் நமக்கு எஜுகேஷனில் ஏதாச்சும் ஸ்டடீஸில் ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா நமக்கு அதை வந்து சால்வ் பண்ணி வைப்பாங்க. ஸோ இந்த ஹெல்ப்லைன் நம்பரை நாம் மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும், கிட்ஸ் தான் யூஸ் பண்ணணும் கிடையாது. பெரியவங்க கூட ஏதாச்சும் குழந்தைங்க வந்து ஆபத்தில் இருந்தாலோ இல்லை அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் அவங்க ரெஸ்கியூ பண்ணிப்பாங்க குழந்தைங்கள. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ரைட் டவுன் த எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் நம்பர் ஃபார் வெஹிக்கல். ஸோ ஆம்புலன்ஸ்க்கு என்ன 108. ஸோ அதே மாதிரி ஃபயர் சர்வீஸ் நம்பருக்கு 101. ஸோ அகெயின் போலீஸ்க்கு கால் பண்ணோன்னா 100. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் கொஷின் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, கவின்ஸ் ஃபேமிலி லாக்டு தேர் ஹவுஸ் அண்ட் வெண்ட் ஆன் அ ட்ரிப் ஃபார் 3 days. When they returned, they found many missing from their house. In this situation, which helpline number should Kevin's parents call? ஸோ கெவினும் அவங்களோட ஃபேமிலியும் டோரெல்லாம் லாக் பண்ணிவிட்டு வீட்டு டோரை அவங்க 3 நாளைக்கு ட்ரிப்பு போயிட்டாங்க. ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது நிறைய ஐட்டம்ஸ் வீட்டில் மிஸ் ஆகுது, பொருள்லாம் மிஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அவங்க வந்து எந்த நம்பருக்கு கால் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ யாருக்கு கால் பண்ணணும், போலீஸ்க்கு கால் பண்ணணும். அவங்க தான் வந்து கண்டுபிடிச்சி தருவாங்க. 100க்கு கால் பண்ணணும். எழுதிக்கோங்க. சர்க்கிள் த எமர்ஜென்சி நம்பர்ஸ் டோல் ஃப்ரீ நம்பர்ஸ். டோல் ஃப்ரீ நம்பர்னால் நம்ம ஃபோனில் அமௌண்ட் இருக்கணும்ட்டுலாம் அவசியம் கிடையாது. நம்ம எப்போ ஃபோன் போட்டாலும் அவங்க எடுப்பாங்க, நம்ம ஃபோனில் காசு இல்லாத போது கூட அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் 108, 100, 10, 9, 8, 101, 14417. ஸோ இதெல்லாம் என்னென்னா மெடிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 108, ஏதாச்சும் ஆம்புலன்ஸ் வரணும் அப்படின்னா போலீஸை கூப்பிட்னா 100, ஃபயர் சர்வீஸ் கூப்பிட்னா 101, சில்ட்ரன் ப்ரொடெக்ஷன் கூப்பிட்னா 10, 9, 8 அண்ட் எஜுகேஷன் அசிஸ்டன்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் படிப்பில் ஏதாச்சும் டவுட்ஸ்னா 14417. ஸோ இதுக்கு வந்து கால் பண்ணணும். ஸோ டிஸ்கஸ் அண்ட் லேர்ன். சுமதி அப்பாஸ் கெட்டிங் ரெடி டு த ஆஃபீஸ் அட் டைம். அப்பா லுக் அட் திஸ், வாட் இஸ் திஸ் சுமதி அப்படின்னு சொன்னாங்க. பத்மா த சானிட்டரி ஒர்க்கர் ஹேண்டட் ஓவர் த 55 ounces ஆஃப் கோல்ட் ஜுவல்லரி ஃபவுண்ட் இன் த கார்பேஜ். ஸோ இந்த சுமத்தின்ற ஒருத்திங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க சானிட்டரி ஒர்க்கர்ஸ், அதாவது குப்பை இருக்கு இல்லையா, தூய்மை பணியாளர் அவங்க. ஸோ குப்பையெல்லாம் சுத்தம் செய்கிறவங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 45 பவுன் நகை வந்து குப்பையில் கிடந்திருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு அது அவங்க எடுத்துகிட்டு போயிருக்கலாம், ஆனால் அவங்க அப்படி பண்ண கிடையாது. அவங்க எடுத்துகிட்டு போகாமல் என்ன பண்ணியிருக்காங்க, அதை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிருக்காங்க. ஸோ அது வந்து ஆமாப்பா அவங்க தான் வந்து உண்மையான ஹீரோ அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க டேடி சொல்கிறாங்க. எதுக்காக பத்மா சானிட்டரி ஒர்க்கர் ஹேண்ட் ஓவர் த கோல்ட் ஜுவல்லரி ஷி ஃபவுண்ட் அட் த போலீஸ் ஸ்டேஷன். ஒய் டூ பீப்புள் ஹேண்ட் ஓவர் த லாஸ்ட் ஐட்டம்ஸ் இன் த போலீஸ் ஸ்டேஷன். ஸோ எதுக்காகப்பா தொலைஞ்சு போன பொருள்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வந்து தராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்பா சொல்கிறாரு, அது வந்து எங்களோட டியூட்டி. தொலைஞ்சு போன பொருள்லாம் மறுபடியும் அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. இஃப் எவ்ரி ஒன் இஸ் ஹானஸ்ட் லைக் பத்மா த சானிட்டரி ஒர்க்கர் ஆர் ஜாப் வில் பி ஈஸி. ஸோ எல்லாருமே வந்து பத்மா மாதிரி ரொம்ப நேர்மையாக எங்ககிட்டே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்கன்னா எங்கள் வேலையும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், எந்த ஒரு திருடரையும் கண்டுபிடிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. டெல் மீ அபவுட் அதர் ஒர்க்ஸ் தட் யூ டூ அப்பா. ஸோ வேறு என்ன ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வேறு என்னென்னா ப்ரொடெக்டிங் பீப்புள். ஸோ பீப்புளை வந்து நாங்கள் வந்து பாதுகாப்போம். ஸோ அது மட்டும் இல்லை, ஏதாச்சும் எமர்ஜென்சியாக இருக்க இடத்துல நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஆக்ஷன் எடுத்து அவங்க ப்ராப்ளமாக சால்வ் பண்ணி வைப்போம்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு ஓகே அப்பா பாய், நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். அவங்க அப்பா வந்து ஒரு போலீஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிக் த பிளேசஸ் தட் நீடட் த ஹெல்ப் ஆஃப் போலீஸ். ஸோ போலீஸோட ஹெல்ப் தேவைப்படுற இடம் என்ன, பீச்சில் ஏதாச்சும் பிள்ளைங்களை காணும், ஏதாச்சும் விளையாண்டுட்டு இருக்கும்போது எங்கேயாச்சும் போயிட்டாங்கன்னா அவங்கள காணும் போது நம்ம என்ன பண்ணுவோம், போலீஸ் கூப்பிடுவோம். அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷனில் ஏதாவது பொருள் காணாலும் நம்ம போலீஸ்.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜங்ஷன். ஸோ ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய டிராஃபிக் ஆகும் இல்லையா? ஸோ டிராஃபிக் ஆகும்போது அங்கேயுமே என்ன பண்ணுவாங்க, டிராஃபிக் போலீஸ் தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு திருவிழா இருக்கப்போலாம் என்ன பண்ணுவோம், போலீஸ் இருக்கணும். ஸோ அங்கே இருப்பாங்க. ஸோ டிக் பண்ணிக்கோங்க. விச் ஆஃப் த டாஸ்க் பிலோ ஆர் நாட் டன் பை த போலீஸ். இதில் எது வந்து போலீஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா ப்ரொடெக்டிங் பீப்புள் அது பண்ணுவாங்க. ஸோ கண்ட்ரோலிங் க்ரௌட்ஸ் இன் த பப்ளிக் கேதரிங். ஸோ ஒரு பப்ளிக் இடத்துல பீப்புளெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. கண்டக்டிங் நைட் பேட்ரோல்ஸ், நைட்டு வந்து சுற்றி வருவாங்க நம்ம பாதுகாப்புக்காக. ஸோ இதெல்லாமே பண்ணுவாங்க. ட்ரீட்டிங் த பேஷண்ட்டை யாரையுமே வந்து ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஸோ பேஷண்ட்டை மட்டும்தான் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ இதுதான் இதோடைய ஆன்சர். இதுதான் அவங்க பண்ண மாட்டாங்க, ட்ரீட்டிங் த பேஷண்ட். ஸோ அது டாக்டர் தான் பண்ணுவாங்க. ஸோ கிரியேட் அ ரிடில் கொடுத்துருக்காங்க. மை காண்டாக்ட் நம்பர் இஸ் 101. ஐ எம் ரெட் இன் கலர். ஐ அரைவ் வித் மை பெல் ரிங்கிங் கண்டினியூஸ்லி. ஐ புட் ஆஃப் ஃபயர். ஸோ இது இவங்க யார், அந்த ஃபயர் சர்வீஸ் ஆஃபீஸ், அந்த 101 இருக்குல்லையே அவங்க, ஃபயர் ஸ்டேஷன்லேருந்து வர பீப்புள். ஸோ அதே மாதிரி நம்ம 108க்கு நம்ம இந்த மாதிரி ரெடில் க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. ஐ ரஷ் டு ஹெல்ப் இன் எமர்ஜென்சிஸ் அண்ட் ஐ ஹாவ் லவுட் சைரன். ஸோ ஐ டேக் பீப்புள் டு ஹாஸ்பிட்டல். ஹூ ஐ ஆம், நான் வந்து ரொம்ப பீப்புளை வந்து ரஷ் பண்ணிட்டு ஹெல்ப்புக்கு எமர்ஜென்சிக்கு வருவேன். ஐ ஹாவ் லவுட் சைரன்ட்டு நிறைய சைரன் அந்த சவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆம்புலன்ஸ் சவுண்ட் அது நிறைய வரும். ஐ டேக் பீப்புள் டு த ஹாஸ்பிட்டல். ஹூ ஐ ஆம், ஸோ யார், ஆம்புலன்ஸ். இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ரீட் த க்ளூஸ் அண்ட் ஃபில் இன் த கிரெடிட். ஸோ ரூல்ஸ் க்ளூஸ் எல்லாம் படித்து நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட் பாருங்கள், a place for protection. ஸோ வந்து a place for protection போது 1 எங்கே இருக்குதுன்னு நம்ம சர்ச் பண்ணால் இங்கே போலீஸ் ஸ்டேஷன். ஸோ போலீஸ் ஸ்டேஷன் எழுதிக்கோங்க. செகண்ட், டு கெட் இல்னஸ் ட்ரீட்டர். ஸோ கெட் இல்னஸ் ட்ரீட்டர்னா எங்கே, ஹாஸ்பிட்டல். 2 ஹாஸ்பிட்டல் எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் 3 பாருங்கள், பப்ளிக் பிளேஸ் ஃபார் ரிலாக்ஸிங். ஸோ 3 எங்கே ரிலாக்ஸ் பண்ணுவோம், பார்க். நெக்ஸ்ட், டு ரீட் மெனி புக்ஸ் படிக்க எங்கே போவோம், லைப்ரரி. ஸோ இப்போ 4th ஒன் என்ன, லைப்ரரி. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், 5th ஒன், வி கால் 101 ஃபார். ஸோ எதுக்கு பண்ணுவோம், ஃபயர் ஸ்டேஷன். ஸோ 5th ஒன் இஸ் ஃபயர் ஸ்டேஷன். ஸோ இங்கே இருக்க எழுதிக்கோங்க. ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஐ கேன் டூ கொடுத்துருக்காங்க. அப்சர்வ் த மேப் அண்ட் ஆன்சர் த கொஷின். ஸோ மேப் அப்சர்வ் பண்ணி கொஷின் பண்ணோம். ஃபைண்ட் அண்ட் சர்க்கிள் த சலீம் ஹவுஸ் ஆன் த மேப். ஸோ சலீமோட ஹவுஸை வந்து நம்ம என்ன பண்ணணும், மார்க் பண்ணணும், ரவுண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட், இஃப் மேரிஸ் மதர் கோயிங் டு பேங்க் விச் பில்டிங் வில் ஷி பாஸ். ஸோ மேரியோட அம்மா வந்து எங்கே போகணுமா, கோயிங் டு பேங்க்குக்கு போகணுமா. மேரியோட வீடு எங்கே இருக்குது, ஃபஸ்ட் அதை ஃபைண்ட் பண்ணணும். மேரியோட வீடு இங்கே இருக்குது. அவங்க அம்மா வந்து பேங்க்குக்கு போகணுமா, பேங்க் வந்து இங்கே இருக்குது. ஸோ என்னென்னத்தான் நடுவில் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம இந்த வழியாக போகலாம். ஸோ ஓவரால் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும், பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், போஸ்ட் ஆஃபீஸ், பேங்க். ஸோ அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன், ப்ளே கிரவுண்டு. ஸோ இங்கே இருக்க ப்ளே கிரவுண்டை மறந்துட்டோம். ஸோ ப்ளே கிரவுண்ட், பஸ் ஸ்டாண்ட், போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட், ரவி, சலீம் அண்ட் மேரி all go to the playground from their houses. Who will reach the playground first? So Ravi, Salim, Mary. So சலீமோட வீடு இங்கே இருக்குது, ரவியோட வீடு இங்கே இருக்குது, மேரியோட வீடு இருக்குது. ஸோ இவங்க 3 பேருமே வந்து ப்ளே கிரவுண்டுக்கு போகணுமா. ஸோ யார் முதல்ல ப்ளே கிரவுண்டுக்கு போவா, ஸோ ரவி வந்து இங்கே தான் இருக்குது வீடு. ஸோ அப்படியே டக்குன்னு ப்ளே கிரவுண்டுக்கு வந்துடும். ஆனால் மேரி என்ன பண்ணணும், ஸோ இங்கேருந்து வரணும். ஸோ அதே மாதிரி சலீமும் இப்படி சுற்றிட்டு வரணும். ஸோ யார் சீக்கிரமாக வருவா, ரவி தான் சீக்கிரமாக வருவோம். ஸோ ஆன்சர் இஸ் ரவி. சலீம் ஹவுஸ் இஸ் ஃபார் ஃப்ரம் ஹர் ஸ்கூல். ட்ரூ ஆர் ஃபால்ஸ். சலீமோட வீடு வந்து ஸ்கூலுக்கு ரொம்ப தூரம் இருக்குது அப்படி சொல்லுவாங்க. ஸோ நோ, பக்கத்துலேயே இருக்குது, ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே தான் சலீமோட வீடு. ஸோ அப்போ ஃபால்ஸ். ஸோ ஹூஸ் ஹவுஸ் இஸ் நியரஸ்ட் டு த ரயில்வே ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்க வீடு யாரது, ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்க வீடு மேரியோட வீடு. ஸோ மேரி ஹவுஸ். சலீம்ஸ் அங்கிள் அரைவ்ஸ் அட் த பஸ் ஸ்டாண்ட். விச் பில்டிங் ஹீ வுட் சி த ஃபர்ஸ்ட். ஸோ சலீமோட அங்கிள் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஊர்லேருந்து வராரு. ஸோ எந்த பில்டிங்கை முதல்ல பார்ப்பார். ஸோ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வந்தோடனே எதை பார்ப்பார், போலீஸ் ஸ்டேஷனை தான் பார்ப்பார். ஸோ போலீஸ் ஸ்டேஷன். ஸோ எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வாட் ஐ லேர்ன். இது வரைக்கும் இப்போ லேர்ன் பண்ணதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த லெசன் முடிஞ்சுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.